மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது முதல் பாடத்தில் முழுமை பெறாத பதிவேடுகளிலிருந்து கணக்கு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதிலிருந்து கணக்கை பார்க்க போகிறோம். 5 மதிப்பெண். அதில் நிலை அறிக்கை எவ்வாறு தயாரிப்பது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். நிலை அறிக்கை அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஆங்கிலத்தில். இது நம்ம சேனல் வந்து தமிழ் மீடியம் போத் இங்கிலீஷ் மீடியம் 2 மாணவர்களுக்கும் உரியது. ஆகையால் தமிழ்லேயும் சொல்லப்படும், இங்கிலீஷ்லேயும் சொல்லப்படும். மாணவர்கள் அனைவரும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிலை அறிக்கை அப்படிங்கிறது எது போல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குமோ அது போல் இருக்கும். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் லெஃப்ட் சைடு லைபிலிட்டிஸ், ரைட் சைடு அசட்ஸ், அதாவது பொறுப்புகள், சொத்துக்கள், அதுபோல் தோற்றமளிக்கும்னு சொல்லப்படுது. இதில் நம்ம நிலை அறிக்கை தயாரிப்பதன் மூலமாக கண்டுபிடிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேபிட்டல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம்னா க்ளோசிங் கேபிட்டல். அதாவது தொடக்க நிலை அறிக்கை தயாரிப்பதன் மூலமாக தொடக்க முதலை கண்டறியலாம், இறுதி நிலை அறிக்கை தயாரிப்பதன் மூலமாக இறுதி முதலை கண்டறியலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த பொறுப்புகள் பக்கத்தில் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை மாணவர்கள் நோட் பண்ணிக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். அதாவது பொறுப்புகள் பக்கத்தில் என்னென்ன வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த பக்கம் எழுதி காட்டுறேன் கீழே. இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், அதாவது பற்பல கடனீந்தோர், அது வரும். அடுத்தது பில்ஸ் பேயபிள், செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு, பேங்க் ஓவர் டிராஃப்ட், வங்கி மேல்வரைப்பற்று, அதுக்கடுத்தது லோன் கடன், அது வங்கி கடனாக இருக்கலாம், எந்த வேணால் கடனாக இருக்கலாம். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது கொடுபட வேண்டிய செலவுகள், அது என்ன செலவாக வேணாலும் இருக்கலாம், கொடுபட வேண்டிய செலவு. இதை தவிர மற்ற அனைத்துமே எங்கே வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எல்லாமே சொத்துக்கள் பக்கத்தில் தான் வரும். உதாரணமாக கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க்கு, பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக், லேண்ட் அண்ட் பில்டிங், மிஷினரி, ஃபர்னிச்சர், முக்கியமாக சன்ட்ரி டெட்டார்ஸ், அதாவது ரொக்கம், வங்கி, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, சரக்கிருப்பு, நிலம், கட்டிடம், இயந்திரம், பொறி இயந்திரம், அரைகலன், பற்பல கடனாளிகள், முதலீடுகள் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீடுகள் அப்படின்னு இருந்தாலும் அதுவும் சொத்து தான். இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எழுதுனீங்க அப்படின்னா, இதில் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அசட்ஸு, சொத்து பக்கம் தான் கூடுதலாக இருக்கும். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய விடை முதல், அப்போ அது பொறுப்பு பக்கம், இடது பக்கம் தான் வரணும். அப்போ இதை நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத பற்று வரவுன்னு சொல்கிறது இல்லை, இடது பக்கம் வலது பக்கம் அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ நம்ம கணக்கு போடலாம். இப்போ அக்கௌண்டன்சி நோட்டில் நமக்கு 2 பகுதிகள் இருக்கும், 2 காலம் போடப்பட்டிருக்கும் ஏற்கனவே. அதில் இப்போ நம்ம கடைசி காலத்தில் தான் எப்போவுமே தொகை எழுதணும். தொகை ரூபாய்னு எழுதிக்கிங்க. ரைட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கணக்கு போட்டு காட்டுறேன். 6வது, அதாவது புத்தகத்தில் எடுத்துக்காட்டு பயிற்சி கணக்கு 6 அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரே ஒரு நிலை அறிக்கை மட்டும்தான் தயாரிக்கணும். அந்த நிலை அறிக்கை அப்படிங்கிறது மார்ச் 31 நாளிலே நிலை அறிக்கை. அதனால் ஒரு நிலை அறிக்கை தயாரித்தோம்னா அது தொடக்க முதலாக இறுதி முதலாகிறது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, முதல்ல போட்டால் போதும். ப்ராப்ளம் நம்பர் 7 பயிற்சி கணக்காக இருந்தாலும் சரி, இல்லுஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, எடுத்துக்காட்டு ஏதாவது இருந்தாலும் சரி, அதை இப்போ ஒரு கணக்கு நான் போட்டு காட்டுறேன். அந்த கணக்கு எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு
2018 ஏப்ரல் 1 அன்று சுபா தன்னுடைய தொழிலை 1,20,000 முதலுடன் தொடங்கினார். அப்போ அவங்க தொடக்க முதல் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம நிலை அறிக்கையில் தொடக்க நிலை அறிக்கை தயாரிக்க வேண்டாம், நம்ம தயாரிக்க போகிறது இப்போ தலைப்பு இறுதி நிலை அறிக்கை. அப்போ க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு போட்டால் போதும். ரைட். 2019 மார்ச் 34 இடைவெளியிலிருந்து பெறப்பட்ட விவரங்கள் வருமாறு. வங்கி மேல்வரை பற்று ஃபஸ்ட்டு அதை வரிசையை ஆர்டர் படி எழுதணும். இப்போ பாருங்கள், வங்கி மேல்வரை பற்று, அதாவது அது வந்து பேங்க்கு ஓவர் டிராஃப்ட். பேங்க்கு ஓவர் டிராஃப்ட் வந்து லைபிலிட்டி சைடு 50,000. அதுக்கடுத்து கடனாளிகள் டெட்டார்ஸ் 1,80,000. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு சுருக்கமானதுனே அது வந்து பில்ஸ் ரிசீவபிள் அது 70,000. கணினி கம்ப்யூட்டர் 30,000. இயந்திரம் மிஷினரி 3 லட்சம். சரக்கு இருப்பு ஸ்டாக் 90,000. செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டு பில்ஸ் பேயபிள் வந்து 2,40,000. கை ரொக்கம் கேஷ் இன் ஹேண்டு அது வந்து 60,000. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், எப்போவுமே அசெட் சைடு தான் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும், லைபிலிட்டி சைடு பேலன்ஸ் வந்து எப்போவுமே டிக்ரீஸாக இருக்கும், குறைவாக தான் இருக்கும். அப்போ நம்ம கூட்ட வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் இந்த பக்கம் மேலே ஒரு கோடு கீழே 2 கோடு போட்டு கூட்டிக்கிங்க. இப்போ இதை கூட்டி பாருங்கள். 15, 28, 33, 7,30,000, 7,30,000. 15, 25, 30. இது தவறுதலாக சொல்லியிருக்கேன். சரக்கு இருப்புங்கிறது 1,60,000. சரக்கு இருப்புங்கிறது 1,60,000. இங்கே ஒரு பாயிண்ட் விட்டு போச்சு. கடனீந்தோர் அது வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அது 90,000. அப்போ டோட்டல் மாறும். அது ஒரே ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு, அது ஒரே ஒரு பாயிண்ட் விட்டு போச்சு. அதனால் வரிசை எழுதி பாருங்கள். இப்போ கூட்டி பாருங்கள். 12, 28, 30, 3, 6, 8 லட்சம், 330, 380. அப்போ பேலன்ஸ் வந்து 4,20,000. இது வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதி முதல், இதுக்கு பேர் இறுதி முதல், அதாவது க்ளோசிங் கேபிட்டல். இப்போ நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதை கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதாவது லாபம் அல்லது நட்டம். இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். நம்ம வீடியோவில் முதல்ல 5 கணக்குக்கு வீடியோ போட்டிருக்கோம். இது எப்படி போடணுங்கிறது எளிமையாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல், ப்ராஃபிட், அதாவது தொடக்க முதல், கூடுதல் முதல், லாபம். அடுத்துக்கிட்டு க்ளோசிங் கேபிட்டல், இறுதி முதல், டிராயிங்ஸ், எடுப்பு, லாஸ், நட்டம். இப்போ கணக்கில் நமக்கு ஏற்கனவே ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. தொடக்க முதல் 1,20,000. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 4,20,000, 4,20,000. கீழே கணக்கில் அவர் தன்னுடைய சொந்த பயனுக்காக பர்சனல் யூஸ் அப்போ 30,000 எடுப்பு. அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் அடிஷ்னல் கேபிட்டல் 40,000. பாருங்கள் எந்த பக்கம் கூடுதலாக இருக்குது, டோட்டல் வந்து கூடுதலாக இருக்குன்னு அதை நம்ம பார்த்தாலே தெரியும். இப்போ நமக்கு வலது பக்கம் கூடுதலாக இருக்குது. ரைட். இப்போ நம்ம டோட்டல் பண்ணி பார்க்கலாம். 4,50,000. எந்த பக்கம் கூடுதலாக இருக்கோ அந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறதுல நம்ம கோடு போட்டுட்டோம்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் வந்துடும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் ப்ராஃபிட், அதுதான் இப்போ இருக்குது.
கொஸ்டின் மார்க் போட்டு காட்டுறேன். இப்போ அதுதான் இருக்குது. அப்போ 2,90,000 ப்ராஃபிட். இப்போ எந்த ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் சரி அது பென்சில் ஆர் பிளாக் ஜெல்லை வச்சு ஒரு ரவுண்ட் பண்ணி காட்டிடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த கணக்கு எவ்வாறு எளிமையாக போடலாம்னு தெரியும். இப்போ ப்ராப்ளம் நம்பர் 8 போட்டிங்கன்னா 2 நிலையறிக்கை போடணும். அதாவது ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் 2 நிலையறிக்கை போடணும். அதில் எந்த விதமான இல்லை. நான் சொன்ன இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது லைபிலிட்டி சைடில் ஒரு 5 ஐட்டம் தான். இதை தவிர மற்றது எல்லாமே, அதாவது கடன் ஆர் வங்கி கடன் அப்படின்னு சொன்னாலும், இல்லை லோன் சொன்னாலும் சரி, இல்லை பேங்க் லோன்னு சொன்னாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 ஐட்டம்ஸ் மட்டும்தான் லைபிலிட்டி சைடு. மற்றது எல்லாமே அசட் சைடு தான். அப்போ ப்ராப்ளம் நம்பர் 8 இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் எடுத்துக்காட்டு பயிற்சி கணக்கு 2லேயுமே இந்த 2 நிலையறிக்கை போட்டு தொடக்கம் முதல் இறுதி முதல் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி லாபம் நட்டம். அதில் ஒரே ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுங்க. என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். இந்த பக்கம் எழுதி காட்டுறேன் பாருங்கள். அந்த சொந்த தேவைக்காக மாதந்தோறும்னு சொல்லியிருந்தா, மாதந்தோறும் ரூபாய் 2,500 அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒரு மாதத்துக்கு 2,500. அப்போ வருடத்துக்கு 12 மாதம். அப்போ எடுப்பு வந்து 30,000 அப்படின்னு போடணும். பார்த்துக்குங்க, அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இது வந்து ப்ராப்ளம் நம்பர் 8 வருது. ப்ராப்ளம் நம்பர் 8 அது வந்து இல்லஸ்ட்ரேஷன் அஸ் வெல் அஸ் எக்ஸசைஸ் 2லேயுமே இருக்குது. ரைட். அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 9 பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்ளம் நம்பர் 9 அதாவது க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடும்போது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடும்போது, அதாவது இறுதி நிலையறிக்கை போடும்போது அதில் வந்து அசட் சைடில் 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து கடனாளி மீது தள்ளுபடி ஒதுக்கு, அதாவது ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ், கடனாளிகள் மீது 5% ஒதுக்கு, டவுட்ஃபுல் டெட்ஸ் 5% ஒதுக்கணும், அது ஒதுக்கணும். அண்ட் தென் இயந்திரம் மீது 10% தேய்மானம், அதாவது மிஷினரி மீது 10% டிப்ரிஷியேஷன், அது 2ஐயும் லெஸ் பண்ணி காட்டணும். நான் இப்போ போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ சரக்கு இருப்பு, அதாவது அதெல்லாம் எழுதியாச்சு. கடன், அதாவது கடனாளிகள் அப்படின்னு எழுதிக்கிங்க. இன்னர் காலத்தில் 90,000 5% லெஸ் அப்படின்னு 4,500 கழித்து 85,500 போடணும். அதுக்கப்புறம் மிஷினரி இயந்திரம் அது வந்து 80,000, அதுக்கு 10% லெஸ் டிப்ரிஷியேஷன், அப்போ 8,000 72. இது மட்டும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை மட்டும் போட்டு நீங்கள் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சி ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த கணக்கு முடிவடைஞ்சிருது. இதில் ஏதேனும் ஒரு கணக்கு முழு ஆண்டு தேர்வில் கேட்கப்படும். நிலையறிக்கை, அதாவது ப்ராப்ளம் நம்பர் 6 to 9 வெரி இம்பார்ட்டண்ட், நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது அது வந்து எடுத்துக்காட்டு கணக்கு மற்றும் பயிற்சி கணக்கு இதுவாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது எல்லாமே ஒரே மாதிரி தான், நம்பர்ஸ் தான் வேறுபட்டிருக்கும். கணக்குகள் வந்து போடுவது எளிமை. மாணவர்கள் இதை ஃபாலோ பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு சென்டமின் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சேனல். இந்த கணக்கில் போடுங்க. அடுத்து இதே இதில் டோட்டல் சேல்ஸ், டோட்டல் பர்ச்சேஸ், அதாவது மொத்த கொள்முதல், மொத்த விற்பனை எப்படி கணக்கு போடுறதுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.